இன்னைக்கான மினி விளாக்ல நல்ல டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ரெசிபி ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. நிறைய பேர் ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு வாங்க ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஆட்டுக்காலை 5 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு வேக போட்டுடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்க ஒரு ஆட்டுக்கால் சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் வேகிறதுக்கு கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 விசில் விட்டுருங்க. கால் வேகிறதுக்குள்ள பாயாக்கு தேவையான தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல 6-7 முந்திரி, 1/2 மூடி தேங்காய், 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 5-6 பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனா அரைச்சிக்கோங்க. இப்போ பாயாவை தாளிச்சு விட்டுடலாம். 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஒரு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் புதினா கொத்தமல்லியை சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டேன். மீன்வெல் நம்ம ஆட்டுக்காலும் சூப்பரா வெந்துருச்சு. அந்த சூப்போட அப்படியே கடாயில ஊற்றி ஒரு கொதி வந்ததும் முன்னாடி அரைச்சு வச்ச தேங்காவையும் சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு வேணும்னா செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் மெதுவா கொதிக்கட்டும். மேல கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவுனா பஞ்சு பஞ்சா வெந்த கிரீமி ஆட்டுக்கால் பாயா தயார். இடியாப்பத்தோட அற்புதமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீரோஸ் டைனிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.